Hi friends, welcome back to my channel Queen's Kaivannam Tamil. இன்னைக்கு நம்ம ஒரு லஞ்ச் மெனு மாதிரி தான் பார்க்க போறோம். ஒயிட் ரைஸ் அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த மஷ்ரூம் போட்டு ஒரு ரைஸ்க்கு ஏத்த மாதிரி ஒரு கிரேவி மாதிரி பண்ணிட்டு அப்பளம் பேபி பொட்டேட்டோ ஃப்ரை பண்ண போறோம். இப்போ வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஒரு பக்கம் சாப்பாடு வேக வச்சிருக்கேன். இன்னொரு பக்கம் பேபி பொட்டேட்டோவை கொஞ்சமாக உப்பு சேர்த்து 3 விசில் விட்டு வேக வச்சிருக்கேன். அதை இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். மஷ்ரூம் கிரேவிக்கு எல்லாமே கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 2 பெரிய வெங்காயம், ஒரு பெரிய தக்காளி, கொஞ்சமாக கருவேப்பிலை, கொத்தமல்லி வச்சுருக்கேன். ஒரு மிக்ஸி ஜாரில் இஞ்சி, பூண்டு, ஒரே ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். இதை ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். மஷ்ரூமை வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். கட் பண்ணி வச்சா கருத்து போயிடும். வெங்காய தக்காளி வதங்கிறதுக்குள்ளே நம்ம கட் பண்ணிக்கலாம். பேபி பொட்டேட்டோ அது சூடாக இருக்குது. கொஞ்ச நேரம் அது நல்லா ஆறினோடனே அதை தோல் உரித்து வச்சுக்கலாம். நம்ம குக்கரில் ஒரு குழிக்கரண்டி அளவு எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். எண்ணெய் நல்லா சூடான உடனே அதில் ஒரு பிரியாணி இலை, ஒரு ஏலக்காய், 2 லவங்கம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு அரை அன்னாசி பூ அளவுக்கு சின்னதாக ஒன்று இருந்துச்சு. அதை போட்டு நல்லா பொரிஞ்ச உடனே நம்ம ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் இன்னும் கொஞ்சம் வதங்கட்டும். கொஞ்ச நேரம் மூடி வைக்கிறேன். அது வதங்கிறதுக்குள்ளே நான் அந்த மஷ்ரூம்லாம் கட் பண்ணிக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்க இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் இதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கோம். அதை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். அந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகணும். அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு நல்லா வதங்கிடுச்சு. இது கூட நான் ஒரு பெரிய தக்காளி சொல்லியிருந்தேன் இல்லையா, அதை ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பும் இதில் சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வதங்கி வந்திருக்கு. இதுக்கு தேவையான மசாலாலாம் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் தனியாத்தூள், 1/2 டீஸ்பூன் நான் கரம் மசாலா தூள் சேர்த்துக்கிறேன். சிக்கன் மசாலா தூள் அந்த மாதிரி வேணுனாலும் நம்ம சேர்த்துக்கலாம். கரம் மசாலா தூள் சேர்த்துக்கிறேன். இது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் நான் சோம்பு தூள் சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிட்டு இதுக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். மசாலா நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க மஷ்ரூம் சேர்த்து நல்லா வதக்கிட்டு இதுக்கு தேவையான அளவு தண்ணி, நான் இது செமி கிரேவியாக பண்ண போகிறேன், கொஞ்சம் திக்காக. அதனால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து குக்கரை மூடிட்டு ஒரு மீடியம் ஃப்ளேமில் 3 விசில் விட்டு கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம். நம்ம கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. இதில் அப்பளம் பொரித்து எடுத்துக்கிறேன். நான் கொஞ்சம் எண்ணெயை எடுத்துட்டு நான் கொஞ்சமாக எண்ணெய் நிறுத்தி வச்சுருக்கேன். அந்த கடாயிலே பேபி பொட்டேட்டோ வேக வச்சு வச்சுருக்கோம் இல்லையா, அதை ஃப்ரை பண்ணிக்கலாம். நம்ம பெருசாக இருந்தது பொட்டேட்டோ, அதனால் அதை 1-2 கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். இந்த பொட்டேட்டோவுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக மஞ்சத்தூள், கொஞ்சமாக உப்பு, இதை வேக வைக்கும் போதும் கொஞ்சம் நான் உப்பு சேர்த்து வேக வச்சுருக்கேன். அதனால் இப்போ கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கலாம். இந்த பொட்டேட்டோவுக்கு கொஞ்சமாக கருவேப்பிலையை கையில் பிச்சு இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நடுவில் நம்ம கலந்து விட்டுட்டே இருக்கலாம். மஷ்ரூம் கிரேவி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதில் கடைசியாக 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி தூவிட்டு கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ மஷ்ரூம் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. பொட்டேட்டோ பார்த்திங்கன்னா அங்கங்கே கோல்டன் கலரில் நல்லா ஃப்ரை ஆகி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம வீட்டில் எல்லாருமே குழம்பு மிளகாய் தூள் சொல்லிட்டு அரைச்சி வச்சுருப்போம் இல்லையா, அது நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம அதை சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். அந்த பச்சை வாசனை, அந்த மிளகாய் தூளோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சம் எண்ணெய் தேவைப்படுது, அதனால நான் ஒரு 3 டீஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு நம்மளுக்கு அதுவே தெரியும் இல்லையா, பொட்டேட்டோ நல்லா ஃப்ரை ஆகிடுச்சுன்னா, ஃப்ரை ஆனோடனே நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம்.
இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான லஞ்ச் மெனு வந்து ரெடி ஆயிடுச்சு. ஒயிட் ரைஸு, நான் வந்து கொஞ்சம் சாப்பாட்டுக்கு வந்து பருப்பு பொடி போட்டிருக்கேன். பருப்பு பொடியும் நல்லெண்ணெயும் விட்டுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மஷ்ரூம் கிரேவி, அப்பளம், பேபி பொட்டேட்டோ ஃப்ரை. இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு, யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். இப்போ தான் எங்கள் சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் ரெகுலராக போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். தேங்க்யூ. பாய் பாய்.